ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி. சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த காய்கறி இல்லை, தக்காளி முட்டை மட்டும்தான் இருக்குது, இல்லை தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ இல்லை ரைஸுக்கோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் சிம்பிளியாக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண் சட்டியில் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து வேர்க்கடலை ஆயில். அது கூட கொஞ்சம் கடுகு, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிங்க. அது கூட ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட கொஞ்சம் போது கல் உப்பு, இதை சேர்த்து இந்த தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. தக்காளி வதங்கணும். அது கூட மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், இப்போ இதையும் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கிங்க. லைட்டாக வாட்டர் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் அது அடியிலலாம் எதுவும் ஒட்டாது. இது வதங்கணும். 2 அவிச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த மசாலா கூட இந்த முட்டையை பரட்டிக்கிங்க. இதை வந்து சாப்பாட்டில், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.